வாக்குப்பெட்டி எடுத்துகிட்டு போன வண்டியை வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த வாக்குப்பெட்டி எடுக்க வந்த வண்டி பின்னாடி ஒரு 3-4 பேர் ஒரு காரில் வந்து தொடர்ந்து இந்த வண்டியை தொடர்ந்து வந்தாங்க. எங்களுக்கு நிறைய சந்தேகத்தை உருவாக்குச்சு. அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து தப்பி போயிட்டாங்க. குறிப்பாக இப்போ நீங்கள் பின்னாடி ஏதோ ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, அவங்கள பற்றி என்ன சம்மந்தப்பட்ட அடையாளங்கள் இருக்கு? புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் வாக்குப்பதிவு எந்திரங்களை எடுத்து சென்ற வாகனத்தை சில கட்சியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெடுவாசல் கிழக்கில் உள்ள வாக்குச்சாவடியில் கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாகனத்தை திமுகவினர் பின்தொடர்வதாக குற்றம் சாட்டி அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினர் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி முற்றுகையிட்டனர். முறைகேடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறி போலீசார் மற்றும் அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 12 மணியளவில் போராட்டக்காரர்கள் வாகனத்தை செல்ல அனுமதித்தனர். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள நெடுவாசல் கிழக்கு ஊராட்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் இப்போ வந்து இந்த வாக்குப்பெட்டி எடுத்துகிட்டு போன வண்டியை வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாக்குப்பெட்டி எடுக்க வந்த வண்டி பின்னாடி ஒரு ஆளுங்கட்சி பிரமுகர்கள் ஒரு 3-4 பேர் ஒரு காரில் வந்து தொடர்ந்து இந்த வண்டியை தொடர்ந்து வந்தாங்க. தொடர்ந்து வந்தவங்க இங்கே இருந்த பூத் ஏஜென்ட்ஸை வந்து வெளில போக சொல்லிட்டு அந்த அதிகாரியோட கலந்து ஆலோசித்து அவங்க வந்து கொஞ்சம் பேசினது வந்து எங்களுக்கு நிறைய சந்தேகத்தை உருவாக்குச்சு. அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து தப்பி போயிட்டாங்க. இப்போ எங்கள் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லா இடத்துலையுமே எல்லா பூத்துலேயுமே நடந்திருக்கு அப்படின்ற தகவல் வந்ததுனால இப்போ அந்த சம்மந்தப்பட்ட நபர்களை உடனே வந்து நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது பண்ணணும் அப்படின்ற வந்து கோரிக்கையோட விசாரணை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு நம்ம வந்து அந்த வண்டியை வந்து அனுப்பாமல் வச்சுருக்கோம். ஸோ அந்த கோரிக்கையோட இப்போ ஊர் மக்கள்லாம் திரண்டு இருக்காங்க. அதிகாரிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசினாலும் ஏதாவது நடவடிக்கை நடந்தால் தான் எடுத்தால் தான் வந்து நாங்கள் வந்து அதை அனுமதிக்க முடியும். எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அந்த நடவடிக்கை வந்து அவங்க வந்து பேசுகிறது, தொடர்ந்து எல்லா வாக்குச்சாவடிலையும் போய் பேசுகிறது வந்து சரியாக இல்லை, எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகத்தை கிளப்புது அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க சம்மந்தப்பட்ட அந்த நபர்கள் ஏற்கனவே வந்தவங்க முதல்ல வரணும். அதுக்கப்புறம் தான் எங்களால் வந்து வாக்குப்பெட்டியை அனுப்ப முடியும், நம்பிக்கையை அனுப்ப முடியும் அப்படின்ற இதை வந்து கோரிக்கையோட மக்கள் நிற்கிறாங்க. வாக்குப்பெட்டிகள் வந்து மிகுந்த பாதுகாப்போட தான் சீலிங் எல்லாமே வச்சு பண்ணுறாங்க. அப்படியும் மீறி அந்த அவங்க இது பண்ணுவாங்கங்கிற இது உங்களுக்கு டவுட் வராது? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது வந்து தொழில்நுட்பம் சம்மந்தமானது. அதில் வந்து நம்மளோட அனுமானம் மட்டுமே வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து தொழில்நுட்பம் சம்மந்தமானது. தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் உடைக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம நிறைய நிறுவனங்கள் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த தொடர் நடவடிக்கை இப்போ இங்கே ஒரு இடத்துல நடந்து நாங்கள் சந்தேகப்பட்டிருந்தால் பரவாயில்ல. ஆலங்குடி தொகுதி முழுக்க அந்த சம்மந்தப்பட்ட அந்த வேட்பாளரோட உடனே இருக்கிற நபர்கள் தொகுதி முழுக்க எல்லா பூத்துலேயுமே